பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தை இப்படியாய் பேசுகிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேமிலே மீட்பு உண்டாகும்படி காத்திருந்த மக்களுக்கு சிமியோனும் அன்னாளும் பிரசங்கித்தது போல, கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்திருந்த உலகத்தினுடைய அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. 9வது வசனம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். பிள்ளைகளே, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படி, அவர் சிலுவையின் மூலமாய் மரணத்தை மேற்கொண்டு சிலுவையிலே உயிர்த்தெழுந்த இரட்சகராக, உலக இரட்சகராக, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிறிஸ்து பிறக்கவில்லை. இதை நீங்கள் உலகத்தினுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வெள்ளைக்கார கடவுள், வெள்ளையாக இருந்தால் வெள்ளைக்கார கடவுளா? வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பாக யோசிச்சிடக்கூடாது. தேவன் வெள்ளைக்கார கடவுள் அல்ல, அவர் கடவுள். அவர் மூலமாய் ஒரு மனிதன் உண்டாக்கப்பட்டான், ஆதாம். ஒரு மனுஷி உண்டாக்கப்பட்டால் ஏவாள். அவன் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் மூலமாக பிறந்த சந்ததிகள் தான் முழு உலகத்தினுடைய இன்றைக்கு நீங்கள் நானும் காணக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளே, ஒரு மனிதன் மூலமாக இந்த சந்ததி உருவாக்கப்பட்டது. அந்த மனிதன் விழுந்து போனதுனால இயேசு பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, உங்களை என்னையும் மீட்டுக்கொள்ளும்படி, பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படி, அவருடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் செயல்படுத்தும்படி, கடவுள் எல்லாம் அவருக்கு என்னப்பா, கடவுள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, பிள்ளைகள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்குது. அதே போல் என்ன செய்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் குழந்தை அவதாரமாக, மனு அவதாரமாக கன்னியின் வயிற்றிலே பிறக்க கர்த்தர் என்ன செய்கிறார், சித்தம் கொள்கிறார். அப்படி தான் பிறந்து இந்த பூமியில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையிலே மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயமாக விளங்கினார். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, என் அன்பு ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நீங்கள் சொந்தமாக மாறுகிறீர்கள். கிறிஸ்தவம் ஒரு மதமல்ல, அது உறவு. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், அந்த அன்பை ருசித்து பார்க்கணும். என்னை நோக்கி கூப்பிடுகிற, என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எந்த மார்க்கங்களில் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. வேதம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிள்ளைகளே, இந்த பூமியில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், மரணமே உங்களை வந்து மேற்கொண்டாலும், கர்த்தர் சொல்கிறாரு, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் திறக்கிறவரும், அவர் சத்தியமுள்ள தெய்வம், நீதி உள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், அவர் அதிசயமானவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த டிசம்பர் மாதங்களிலே அவருடைய பிறப்பின் நன்னாளை மேன்மைப்படுத்துகிற அநேகருடைய உள்ளங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடித்தார். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. உங்கள் தலைகளை அவர் நிமிரச் செய்வார். உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதோ சகல ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
பயப்படாதீங்கிறாங்க. பிள்ளைகளே, உங்கள் பயங்களெல்லாம் மாறட்டும், பதற்றங்களாம் மாறட்டும். நிதானமாய் விவேகமாய் கர்த்தரை நம்பியிருங்கள். கர்த்தர் புதிய வருடத்துக்குள்ளாய் உங்களை அவருடைய கரம் பிடித்து வழி நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். தேங்க்யூ.